Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க first time பார்க்குறவங்களா இருந்தா ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு notificationல வரும். Friends, முதல்ல கையை நல்லா வாஷ் பண்ணிடலாம். கையை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நாட்டுக்கோழியை வந்து இன்னைக்கு நான் 1 kg போல எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கங்க. அடுத்ததா நம்ம மசாலா ரெடி பண்றதுக்காக சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் ஒரு 8 போல எடுத்துக்கங்க. அடுத்ததா சோம்பு, கொஞ்சமா லெமன், பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், தக்காளி, உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிட போகிறோம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அது கூட மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அடுத்ததான் உப்பு கொஞ்சமாக போடுங்க, நம்ம தாளிக்கும் போது உப்பு சேர்க்குவோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இப்போது இதை நம்ம மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். இப்போது வெறுமன கடாயில் நான் கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, இது கூட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய், அடுத்ததாக மிளகு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நல்லா இதோட வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். போது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சிக்கனில் மூடி எடுத்து கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு திரும்ப மூடி வச்சிட போகிறேன். உங்களால் எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் இதை வந்து உங்களால் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மேக்னேட் பண்ணிட்டு செய்ய முடியுமோ அவ்வளோ டைம் வரைக்கும் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வைங்க. இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி வதங்க விடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழி கிரேவி ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். நம்ம முதலே இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம்னா அதோட ஃபுல் மசாலாவும் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் செய்யும் போது ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மேக்னேட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும் போது தெரியும் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வெறுமனே அந்த சிக்கன்ல இருந்த அந்த தயிர் தண்ணியோடு தான் சேர்த்து இப்போ கிளறி விட்டுட்டு இருக்கேன். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா குக் ஆகணும்.
அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் எதுக்கு சேர்க்குறேன், நீங்கள் அரைக்கும் போதே உங்ககிட்ட தனியா கிடைச்சதுன்னா தனியாவோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. தனியா கிடைக்கலன்றதுக்காக நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி அதில் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். சிக்கனில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால நான் இப்போ மிளகாய் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்னும் காரம் அதிகமாகிடும். அதுக்காக தான். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கிரேவியாக வேணும்னா நீங்கள் திக்காக கிரேவி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை எடுத்து இப்படி மேலே தூவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இல்லை, நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேக்னேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த